தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சீனிவாச பெருமாள் கோவில் சன்னதி தெருவில் அடகு மற்றும் சிட்பண்ட்ஸ் கடை நடத்தி வருபவர் 70 வயது முருகப்பன் என்ற பழனியப்பன். செப்டம்பர் மாதம் வாட்ஸ்அப் காலில் பழனியப்பனை தொடர்பு கொண்டு பேசிய மர்ம நபர்கள் தங்களை போலீஸ் என்று கூறியுள்ளனர். பழனியப்பன் வங்கி கணக்கில் இருந்து 3 கோடி ரூபாய் சட்டவிரோதமாக பரிமாற்றம் நடைபெற்றுள்ளதாகவும் அவரது ஆதார் எண்ணை பயன்படுத்தி வாங்கிய போலி சிம் கார்டுகள் ஆழ்கடத்தலுக்கு பயன்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு பணத்தை சேர்த்துள்ளதால் தங்களை கைது செய்ய அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர். தான் எந்த சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபடவில்லை என பழனியப்பன் தெரிவித்துள்ளார். தாங்கள் குற்றமற்றவர் என்றால் தங்கள் வங்கி கணக்கில் உள்ள பணத்தை ரிசர்வ் வங்கி கணக்குக்கு அனுப்புமாறும் அது சட்டவிரோத பணம் இல்லை என சரிபார்த்து திருப்பி அனுப்புவதாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து மோசடி கும்பல் அனுப்பிய வங்கி கணக்குக்கு பழனியப்பன் 4 தவணைகளில் 93 லட்சம் ரூபாயை அனுப்பியுள்ளார். பழனியப்பனை நம்ப வைக்க 2வது முறை பணம் அனுப்பிய போது 30,000 ரூபாய் பணத்தை திரும்ப அனுப்பியுள்ளனர். இந்த பணம் மோசடி பணம் அல்ல என்றும் இதேபோல் மீதி பணத்தையும் சரிபார்த்து அனுப்புவோம் என கூறியுள்ளனர். இதனை நம்பி அடுத்த 2 தவணை பணத்தை செலுத்தியுள்ளார். மேலும் பணம் கேட்டபோது தன்னிடம் அவ்வளவுதான் பணம் உள்ளது என கூறியுள்ளார். இதையடுத்து முறையான பணம்தானா என சோதித்துவிட்டு பணத்தை திருப்பி அனுப்பிவிடுவதாக கூறிவிட்டு போன் இணைப்பை மர்ம கும்பல் துண்டித்துள்ளது. ஆனால் அதன் பிறகு பணம் திரும்பி வங்கி கணக்குக்கு வராததால் பழனியப்பன் தன்னை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட எண்ணிற்கு பலமுறை தொடர்பு கொள்ள முயன்ற போது ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்துள்ளது. அப்போது தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பழனியப்பன் தஞ்சை சைபர் கிரைம் காவல்துறையிடம் புகார் அளித்தார். காவல்துறையினர் விசாரணையில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடக மாநிலங்களில் உள்ள 3 வங்கி கணக்குகளை கொடுத்து மர்ம நபர்கள் பண மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. அந்த வங்கி கணக்கில் இருந்த 2,94,000 ரூபாயை முடக்கிய சைபர் கிரைம் காவல்துறையினர் பண மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.